மாதத்தில் என்ன ஆண்டவரே வாக்கு கொடுக்குறீங்க, அதிகாலையில் நான் சொல்லணுமே என்ன? சரி, அப்போ தேவன் அழகாக உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உணர்வையும் ஒரு கர்த்தர் ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் பண்ண போகிறாராம். அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு மாதம், அதாவது இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஆவியானவர் திட்டவட்டமாய் உங்களுக்கு அறிவிக்கிறார். அப்கிரேட் செய்யப்படுகிற மாதிரி சொல்லுங்கள் ஆமென். அது என்ன அப்கிரேட் பண்ணுறதுன்னு என்ன? இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுறது. ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கூட்டுறது, அதுதான் அப்கிரேட் பண்ண வருது. ஸோ இந்த மாதம், போன மாதம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற மாதம்னு நம்ம பிரசங்கத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு, பிரைஸ் தி லார்ட், உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலையை விட ஒரு படி மேலே உயர்த்த போகிறார். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. அப்கிரேட் பண்ண போகிறாரு. இருக்கிறத விட ஒரு உயரமான இடத்துக்கு போகிறீங்க. இதுக்கு ஆதாரமாக என்ன வசனத்தை கொடுக்குறாருன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சரி, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து எழும்புனாவே என்ன அர்த்தம்? பறக்க போகுதுன்னு அர்த்தம். பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது பறக்குதுனாவே என்ன அர்த்தம்? உயரத்தில் போக போகுதுன்னு அர்த்தம். சும்மா தரையில் பறக்காது. பறக்குதுனாவே எங்கே போகுதுன்னு அர்த்தம்? செட்டைகளை அடித்து எழும்புதுன்னா பறக்க போகுது, பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பறக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே அடுத்தது எங்கே போகுதுன்னு அர்த்தம்? உயரத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம். சரி, யார் செட்டைகளை அடித்து எழும்ப போகிறாங்க? யார் உயரமான ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆக யாரெல்லாம் தேவனுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் சீக்கிரமாக இந்த காரியத்தை எனக்காக செய்வார் சொல்லி தேவனுக்காக யாரெல்லாம் காத்திருந்தீங்களோ, தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு செய்கிறவர் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் செட்டைகள் அடித்து உங்களை எழும்ப செய்ய போகிறார். இருக்கிற நிலையிலேருந்து எழும்ப பண்ண போகிறார். ஒரு உயரத்தில் பறக்க போகிறீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. எத்தனை பேர் இந்த அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டீங்க? எத்தனை பேர் இந்த அர்த்தத்தினுடைய ஆழம் புரியுது? நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க போகிறதில்லை. இந்த நிலையிலேருந்து நீங்கள் மேலே எழும்ப போகிறீங்க. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ எழும்ப முடியாமல் இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக கழுகுகளை போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதை போல? நிறைய பேருக்கு இந்த சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். இது கதையல்ல, கழுகுனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். நல்லா கவனிக்கணும். கழுகு உண்மையிலேயே மற்ற பறவை விட பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கழுகு ரொம்ப நேரம் பறந்துட்டு போகும். சொல்லுங்க ஆமென். மற்ற பறவைகள் கூட டயர்ட் ஆகிடும். கொஞ்சம் தூரம் பறந்தோன்னு நிற்கும். இப்போ இந்த கோழியும் பறவை தான், அப்படி தானே? கோழியெல்லாம் நம்மளை மாதிரி தோத்துடும், அப்படி தானே? கொஞ்சம் தூரம் பறக்க அப்புறம் படுத்துக்கும். ஒரு கோழி பறக்கிற பார்த்துருக்கீங்களா? எப்படி பறக்கும்? ஒரு 10 அடி கூட பறக்காது, கீழே உட்காந்துக்கும். அதுவும் பறவை தான். ஆனால் காக்கா மாதிரி கழுகு மாதிரி எல்லாம் பறக்காது. நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் கோழியை போல கொஞ்சம் தூரம் தான் என்னால் பறக்க முடியுது, கொஞ்சம் தூரம் தான் என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியுது, தொடர்ந்து செய்ய முடியல, டயர்ட் ஆயிடுறேன், களைப்பாயிடுறேன், அல்லது நான் சோர்ந்து போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோழியை போல இருக்கிற உங்களை கழுகை போல கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? நீண்ட தூரம் பறக்க முடியாமல் சோர்ந்து போயிருப்பேன், அதிக தூரம் எழும்ப முடியாமல் சோர்ந்து போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களை மற்ற பறவை போல், இன்றைக்கி காகத்தை போல, கோழியை போல, அல்லது மற்ற பறவை போல் நீண்ட தூரம் பறக்க முடியல, உயரமாக பறக்க முடியல, செட்டைகள் அடிக்கிற அளவுக்கு பலன் இல்லை அப்படிங்கிற நிலையில் கடந்த வருஷத்தில், கடந்த நாளில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம், நீங்கள் செட்டைகளை அடிக்கிற அளவுக்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எழும்புகிற அளவுக்கு பலனை கொடுக்க போகிறார். உயர பறக்கிற அளவுக்கு பலனை கொடுக்க போகிறார். நீண்ட தூரம் பறக்கிற அளவுக்கு பலனை கொடுக்க போகிறார்.
ஆக கழுகு அப்படின்னா அது பெலன் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க ஆமென். கழுகுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் உண்டு. கண்கள் கூர்மையான ஒரு பார்வை. அது ரெண்டாவது முக்கியமான ஒன்று அப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கும். கழுகு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மற்ற பறவைகளை விட ரொம்ப உயரமாக பறக்கக்கூடியது. அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கண்ணு நல்லா தெரியும். சின்ன கோழி குஞ்சு இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அது அவ்வளோ உயரத்துலேருந்து வந்து தூக்கிட்டு போகும். தண்ணிக்குள்ளே மீன் இருக்காது, எப்படி தான் தெரியுதோ வந்து அதை டக்குன்னு காலில் பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். ஸோ நல்லா கவனிக்கணும், கழுகு என்பது பெலன் வாய்ந்தது, உயரத்தில் பறக்கக்கூடியது, நீண்ட நேரம் பறக்கக்கூடியது, நல்ல வெயிட்டை தூக்கக்கூடியது. செட்டைகள், அது கழுகு செட்டையை பார்த்துருக்கீங்களா? அது விரிச்சதுன்னா அவ்வளோ பெரிய நீளமான செட்டை, அது இப்படி தான் அடித்து அப்படி பறக்குதோ. கர்த்தருக்கு நல்லவர். அந்த கழுகு கூட வயதாக ஆக 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 தன் பெலனை இழந்து போகுமா? சொல்லுங்காமே, பறக்க முடியாமல் போயிடுமா. அவ்வளவு தூரம் பறந்த அந்த கழுகுனால, ஏன்னா வயசாகிருச்சு, வயசாகிறதுனால அது வந்து பறக்க முடியாமல் போயிடுமா. ரொம்ப உயரத்தில் பறக்க முடியாது. ரெண்டாவது பெலன் குன்றி போயிடும், பெலன் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கழுகுக்கு மட்டும் இப்படி ஒரு விசேஷம். ஆண்டவர் எப்படி தான் அப்படி படைச்சாரோ தெரியல. அது என்ன செய்யுமா, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுமா. வயசான காலத்தில் அப்படி உட்கார்ந்து கொண்டோன்னே அதனுடைய இறகெல்லாம், அந்த இறகு, அந்த என்ன சொல்ல தெரியுதான பொங்கு இறகு, அதெல்லாம் அப்படியே உதிர்ந்துருப்பான். அதெல்லாம் உதிர்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருக்குமா. இந்த மூக்கு அழகு கூட கீழே விழுந்துருமா, அதெல்லாம் கீழே. அப்போ அந்த கழுகை பார்க்கும்போது, ஏற்கனவே அந்த கழுகை பார்த்தவன் எவனாவது இப்போ பார்த்தான்னு வைங்களேன், அந்த கழுகை அது அப்படி உயரத்தில் பறந்தது, இப்போ பறக்க முடியாமல் செட்டைகள் அடிக்க கூட முடியாது, பெலனே இருக்காது. அப்படி இப்படி தூக்கி இப்படி அடிக்கிறதுக்கு பெலன் இருக்காதான். இப்போ இறக்கையே தூக்க முடியாது, அந்த அளவுக்கு அப்படியே உட்காந்து கிடக்கும், சோர்ந்து போய் உட்காந்து கிடக்கும். அப்போ கழுகை பார்க்குறவன், அதே கழுகை முன்னாடி பார்த்தவன் என்ன சொல்லுவான், இது எவ்வளோ அழகாக பறந்துட்டு இருந்துச்சு, இப்போ பறக்க முடியாமல் உட்காந்துருக்குதே, எவ்வளோ உயரத்தில் இருந்துச்சு, இப்போ கீழே இந்த பூமியில் உட்காந்துக்கிட்டு இருக்குதே, அப்படி சொல்லலாம், எவ்வளோ அழகாக இருந்துச்சு, இப்போ அந்த இறகுகளெல்லாம் கீழே விழுந்துருச்சு, அந்த அழகு எவ்வளோ கூர்மையானது, எவ்வளோ அழகான, அதெல்லாம் விழுந்துருச்சு. அப்போ அந்த கழுகு பாருங்கள், அதனுடைய மூக்கு அழகு இல்லைன்னா அதுக்கு அந்த பறவை உருவமே அது அசிங்கமாக தான் இருக்குது, அது பறவை மாதிரியே தெரியாது. அதெல்லாம் உதிர்ந்து அப்படியே பெலன் இழந்து, இறகுகள் விழுகிறது மட்டும் இல்லை, அந்த அழகு கீழே விழுகிறது மட்டும் இல்லை, அப்படியே பெலனே போயிடுமா, அப்படியே கிடக்குமா. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், எப்படி தான் அப்படி பசியோடு கிடக்குதோ தெரியல. ஆச்சரியம், சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே இருக்குமா. ஆனால் பாருங்கள், இந்த கழுகுக்கு ஒரு விசேஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து அப்படியே அந்த விழுந்த இறகுகளெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குமா. இந்த மூக்கு கூட மறுபடியும் வருமா. ஆச்சரியமாக இருக்குது, என்னடா புதுசு புதுசாக வருது. அப்படியே வந்து கடைசியில் ஒரு புதுசாக ஒரு பெலன் வருமா. சொல்லுங்க ஆமென். அப்போ புதுசாக ஒரு பெலன் வந்தோடனே, இப்போ அழகு வந்தாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இறகுகளெல்லாம் திரும்ப வந்தாச்சு. திரும்ப வந்தாலும் பெலன் வேணும்ல பறக்க. இப்போ புது பெலன் பாயிண்ட் அவுட், அதை தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். என்னது, பழைய பெலன் இல்லை. என்னது, பழைய பெலன் என்ன ஆயிடுச்சு, பழைய பெலன் என்னாச்சு, இழந்து போயிடுச்சு. அப்போ அந்த பெலன் திரும்ப அந்த பழசு வராது, புதுசாக ஒரு பெலன் வருமா. அப்படியே இப்படி ரக்கையை அப்படியே அடைக்குமா. அடே நம்மளாலே அடிக்க முடியுது அப்படி இன்னும் வேகமாக அடிக்குமா. மேலே போகிறோமே, இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிக்குமா, இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா, அப்படியே பறந்து போக உயரத்தில் பறக்குமா. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் கழுகுக்குள்ள ஒரு விசேஷம். இதை ஆண்டவர் விசுவாசிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய பலனெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களா? ஐயா, முன்னெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியும், இப்போல்லாம் என்னால் இன்னுமே தாங்க முடியலையா. ஏதாவது ஒரு செய்தி கேட்டால் உள்ளெல்லாம் படபடங்குது, கைகாலெல்லாம் உதறுது, எனக்கு அழுகையாக வருது. என்னால் அந்த பழைய பலன் இல்லையா, பழைய சக்தி இப்போ என்கிட்ட இல்லையா, பழைய தாங்குற அந்த இருதயம் எனக்கு இல்லையா, ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன் ஐயா. அந்த கழுகை போல ஒரு காலத்தில் இப்படி நான் பறந்தேன், இப்படியெல்லாம் பலனாக இருந்தேன், இப்போ எல்லா பலனையும் இழந்து போய் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நினச்சி, என் குடும்பத்தில் நடக்கக்கூடாத சம்பவங்களை நினச்சி, அல்லது என் பிஸ்னஸ், என் தொழில் நஷ்டம், அல்லது என் குடும்பத்தில் பிரிவினை, புருஷன் பிரிஞ்சுட்டார், மனைவி பிரிஞ்சுட்டார், பிள்ளைகள் பிரிஞ்சுட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு பாவத்தில் நான் விழுந்துட்டேன், பிரைஸ் தி லார்ட், அல்லது பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டேன், அல்லது கடன் மேலே கடன், ஏதோ ஒரு காரணம் ஐயா, என்னால் பறக்க முடியல, என்னால் வாழ முடியல, எனக்கு தாங்குற பலன் இல்லை, சிறகை அடித்து பறக்கிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை, உட்கார்ந்து கிடக்கிறேன், முடங்கி போய் கிடக்கிறேன், படுத்து கிடக்கிறேன், செத்து போகலாமான்னு கூட சில நேரத்தில் நினைக்கிறேன். நான் எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை வருமா, திரும்ப நான் பலன் அடைய முடியுமா, திரும்ப எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா என்று சொல்லி எந்த காரியத்தை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் பறக்க முடியாமல், வாழ முடியாமல், முன்னேற முடியாமல், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திரும்ப உனக்கு இறகுகள் முளைக்க போகிறது. அல்லேலூயா. திரும்ப, அல்லேலூயா, திரும்ப திரும்ப இந்த அலகுகள் திரும்ப வரப்போகிறது. திரும்ப செட்டைகள் அடிக்க போகிறாய். புது பலனை உனக்கு நான் தரப்போகிறேன். புது பலன் தரக போகிறேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து மேலே வரப்போகிற. எந்த பிஸ்னஸில் உன்னால் முன்னேற முடியல, எந்த தொழிலில் உன்னால் மேலே வர முடியல, அது பல வருஷமாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸில் கர்த்தர் உன்னை மேலே எழும்ப செய்ய போகிறாரு. இத்தனை வருஷமாக இல்லாமல் இருக்கலாம். பல முயற்சி நீ எடுத்திருக்கலாம். பல பாடுகள் பட்டு எத்தனையோ அலைஞ்சிருக்கலாம். ஆனால் என்னால் மேலே வர முடியல. உன் தொழிலில், உன் பிஸ்னஸில் சீக்கிரம் கர்த்தர் உயர எழும்ப செய்ய போகிறார். எத்தனை பேர் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தீங்க? எனக்கு அந்த ப்ரொமோஷனில் இந்த பல மாதமாய் தடைபட்டு இருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து உன்னை மேலே எழும்ப செய்ய போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தில் விழுந்து போனவங்களுக்கு கூட ஒரு குட் நியூஸை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நீ பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்த, பாவத்திலிருந்து மேலே எழும்ப முடியாமல் இருந்த, ஆனால் ஆண்டவர் உண்மையை இரக்கம் காட்டி உன்னை மன்னித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே எழும்ப செய்ய கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் பெற்றோருடைய கண்ணீர் வீண் போகாது. உன் கணவனுக்காக நீ ஜெபிக்கிற பார், இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கிற பார், இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். உன் கூட பிறந்தவர்களுக்காக, உன் பெற்றோர்களுக்காக எந்தெந்த பாவங்களிலிருந்தெல்லாம் அவங்க விடுதலை ஆகணும்னு ஜெபிக்கிற பார். இந்த ஜெபம் வீணாய் போகாது. உன் கண்ணீர் வீணாய் போகாது. எந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையோ, எந்த பாவத்திலிருந்து மேலே எழும்ப முடியவில்லையோ, அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து எழும்ப செய்ய போகிறார். நீ மேலே வரப்போகிற. பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமா நீ பறக்க போகிற. கர்த்தர் இதை செய்ய போகிறார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கிவிட போகிறார். எந்த காரியத்தில் எழும்ப முடியல, சபையில் ஊழியன் சரியாக நடக்க முடியலையா, ஆத்தும ஆதாயத்தை சரியாக செய்ய முடியலையா, சபை வளர முடியலையா, கர்த்தர் வருகிற நாட்களில் உயர எழும்ப செய்ய போகிறார். அடுத்த லெவலுக்கு போகிறோம். அப்கிரேட் ஆக போகிறோம். கையை தட்டி இருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் அப்கிரேட் ஆக போகிறீங்க. நம்புறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புது பலன் வர போகிறது. புதுசாக கர்த்தர் ஏதோ செய்ய போகிறாரு. நீ சோர்ந்து போய் இருக்க போகிறதில்லை. இந்த கழுகுக்கு வயசாயிருச்சு, இது சாக போகுதுன்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் திரும்ப பறக்குது. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினச்சாங்க. உன் குடும்பம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. நடந்த சம்பவத்தை பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, சிரிச்சாங்க. இனி அவ்வளவுதான், உன் தொழில் வியாபாரம் அவ்வளவுதான், குடும்பம் அவ்வளவுதான், பிள்ளை அவ்வளவுதான், உன்னுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. நீ கூட அப்படி நினைக்கலாம், அவ்வளவுதான், இதுக்கு மேலே என்ன இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. இல்லை, கர்த்தர் திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். திரும்ப உன்னை நிலைக்க பண்ண போக வைக்கிறார். திரும்ப உன்னை பறக்க வைக்க போகிறார். புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ சட்டைகள் அடித்து எழும்ப போற. நீ எழும்பி பறக்க போற. நீ இப்படியே படுத்து கிடக்க போவதில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற வாக்கு தத்தம் புரியுது? ஒரு அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். உங்களை அப்கிரேட் பண்ண போகிறாரு. அது எனக்கு தெரியாது. ஒருவேளை ஊழியத்திலையா இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் ஏதோ இப்போ குழந்தை இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. ஒரு கொஞ்சம் பண்ணால பாருங்கள், குழந்தை இல்லை, எல்லாம் மலடின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் குழந்தை பிறந்தோன்னா வாழ்க்கை அப்கிரேட் ஆகிருச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா. சாமுவேலே பிறந்துட்டான், இஸ்ரவேல் பெரிய தீர்க்கதரிசி பையன், அவன் வாழ்க்கை அப்கிரேட் ஆகிருச்சு. எல்லாரும் மதிச்சாங்க. சொல்லுங்கள் ஆமே. குழந்தை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை கொடுத்து கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் பண்ண போறார். திருமண காரியத்தை செய்ய வச்சு ஒரு அப்கிரேட் உன்னை உயர்த்த போறார். சொல்லுங்க அல்லேலூயா. வேலை இல்லாத உனக்கு ஒரு வேலை கொடுத்து உன்னை அப்கிரேட் பண்ண போறாரு. சோத்திரம். டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கொடுத்து உன்னை அப்கிரேட் பண்ண போறாரு. யாருக்கு தெரியும், இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், டிரான்ஸ்ஃபர் வரலாம், ஒரு உயர்வு வரலாம். பண விஷயத்தில் உன்னை அப்கிரேட் பண்ண போறாரு. சில கடன்களை நீ அடைப்ப. கர்த்தருக்கு சோத்திரம். சொல்லுங்க ஆமே. புதிய வரவுகள், புதிய ஸ்தோத்திர வருமானங்கள் உன்னை தேடி வரலாம். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அப்கிரேட். சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட பத்தவங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்துங்க. நீ இந்த மாதத்தில் அப்கிரேட் ஆக போற. கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. நீ வேற லெவலுக்கு போற. சொல்லுங்க, மனசார வாழ்த்துங்க, மனசார கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் நீ அடுத்த லெவலுக்கு போற. வருகிற நாட்களில் உன் வாழ்க்கை, உன் குடும்பம், நீ செய்யற வேலை எல்லாம் அப்கிரேட் ஆக போகுது. சரி, யாருக்கு இது நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். யாருக்கு? அங்கே தான் பாயிண்ட்டு, அதான் பாயிண்ட்டு. எல்லாருக்கும் நடக்குமானா எல்லாருக்கும் நடக்காது. ஆனால் எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கானா எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அப்படின்னா, கர்த்தர்
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அது நடக்கும். அவசரப்படக்கூடாது. சொல்லுங்க ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? இதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா அவர் செய்வார்னு சொல்லி படுத்து தூங்குறது அல்லது சும்மா இருக்கிறது, அப்படியெல்லாம் அர்த்தம். தேவனுக்கு காத்திருக்கிறதுனா என்னன்னா அவர் செய்வதற்காக விட்டு கொடுப்பது. சொல்லுங்க ஆமென். நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம எல்லாத்தையும் செய்யணும், இருந்தாலும் அந்த டைம் அந்த நேரம் அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறது தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அவசரப்பட்டீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கலைன்னு அர்த்தம். சில பேருக்கு அந்த கர்த்தர் செய்யற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். அவசரப்படக்கூடாது, முந்திக்க கூடாது. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் சுயத்தை செய்ய மாட்டான். எதை செய்ய மாட்டான்? சுயமாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கர்த்தர் செய்யட்டும், கர்த்தருடைய சித்தம் வரட்டும், கர்த்தருடைய சித்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், கர்த்தர் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாமளாக அவசரப்படக்கூடாது, நாமளாக காரியத்தை செய்து சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவான். தேவனுக்காக வெயிட் பண்ணுவான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கழுகு பாருங்க, அந்த விழுந்து போன அந்த இறகுகள் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணுது, அந்த அழகுகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது, புது பலன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. அவசரப்பட்டு சரி கொஞ்சம் சிறகு வந்துருச்சு, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அடிச்சதுன்னா கீழே தான் விழுகும். அல்லேலூயா. சார் அழகு வந்துருச்சுன்னு ட்ரை பண்ணுச்சுன்னா மறுபடியும் கீழே தான் விழுகும். இறகு வந்துருச்சு, அழகு வந்துருச்சு, ஆனால் பலன் வரல, நீ பறந்தீனா உளுந்துருவ கீழே. புது பலன் வர வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. அது எவ்வளோ நாள் ஆகும்? 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். நீ சும்மா 2 நாளில் இறகு வரணும், அழகு வரணும், புது பலன் வரணும்னு நினைக்கக்கூடாது. அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம். ஆக தேவனுக்காக காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 25:3 வாசிங்க. 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சீக்கிரம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் எவனோ பாமா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும், உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லை. இன்னைக்கு இறகுகள் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம். இதை வச்சு யார் என்ன தப்பு கணக்கு போட்டுறாதீங்கன்னு நீ சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மற்றவனை போல நான் வெயிட் பண்ணுறது யாருக்காக? ஒரு மனுஷனுக்காக நான் வெயிட் பண்ணல. அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க நான் வெயிட் பண்ணல. கர்த்தர் செய்வார்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த காரியத்தில் உனக்கு ஒரு ஜெயம் நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? முதலாவது, அவர் செய்ய நம்மை விட்டு கொடுக்கணும். என்ன செய்யணும்? அவர் செய்வதற்காக நம்ம விட்டு கொடுக்கணும். 2வது, அவர் செய்கிற நேரம் வரைக்கும் பொறுத்திருக்கணும். ஆமாம், எனக்கு உங்கள் டைமில் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் டைமில் நடக்கணும்னு நினச்சா நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கலைன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சோத்திர. காணவர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. உடனே மரியாளுக்கு தெரியும் ஆண்டவர் இவர் நான் வயிற்றில் பிறந்தார் யாருன்னு தெரியும். அற்புதர், அவர் தேவகுமாரன்னு தேவதூதனை கற்பவதி யாருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதனால் தான் வயிற்றில் இருக்கிறது யாருன்னு தெரியும். அதனால் இயேசுகிட்ட போய் இந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்குது, கேவலமாக எல்லாரும் அவமானமாக நினைக்கிறாங்க, ஒரு கலகம் உண்டாகும் போது ஏதாவது செய்யுங்க. கர்த்தர் சொன்னார், எனக்கு தெரியும், செய்வேன், பட் என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ மரியாள் போய் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு? அவர் டைமில் செய்வார், அது வரைக்கும் அவசரப்படக்கூடாது. எல்லாம் சொதப்பிடாதீங்கடா, எல்லாம் அமைதியாக இருங்கப்பா, அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். காத்துரு, வெயிட் பண்ணு. அப்போ எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அவருடைய ஏற்ற வேலை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா கொஞ்ச நாள் காத்திருந்துட்டு அப்புறம் அட போயா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை உடச்சிட்டான் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம ஆளுகள்லாம் டென்ஷன் பார்ட்டி. என்ன பார்ட்டி? இந்த பொறுமை மட்டும் நமக்கு இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, பொறுமையுடன் கத்திருக்காய். எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். சில பேர் காத்திருப்பான், ஆனால் அப்படி குமுறிக்கிட்டு இருப்பான், அப்படியே இப்படா இது நடக்குண்டா, என்னடா போடா முறுமுறுத்துக்கிட்டு குமுறிக்கிட்டு காத்திருப்பான். அப்படி இருக்கக்கூடாது, பொறுமையாக காத்துரு. வெண்ணெய் வர்றதுக்காக என்ன செய்வாங்களா? வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில். அப்போது என்னத்தை கடைஞ்சா வெண்ணெய் வரும்? தயிரை கடையணுமா? இந்த தயிரை கடைஞ்சா கொஞ்ச நேரத்தில் என்ன வராது? உடனே தயிர் புஷு வெண்ணெய் அப்படி புஷுன்னு மேலே வந்து நிற்காது. அது கொஞ்சம் நேரம் கடையணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி கடைச்சிக்கிட்டே இருக்கணும். அது ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வச்சு ஒரு சின்ன பானையில் வச்சு என்ன செய்வாங்க? ஊற்றி கடைவாங்க. அப்படி கடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பொறுமை வேணும். அப்படி கடைச்சிக்கிட்டே இருக்கணும். அது திரண்டு வரும். முதல்ல நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். 2வது, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன வேணும்? பொறுமை வேணும். நம்பிக்கை வை, அது கண்டிப்பாக வரும். நீ கடையிறது எதை? புளி ரசத்தையாக கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற? என்னத்தை கடையிற? தயிர் தான் கடையிற. அப்போ நம்பிக்கை வை, என்ன வரும்? புளி ரசத்தை கடைஞ்சா வருமா?
அப்போ அதை உட்காந்துக்கிட்டு நான் இல்லை கத்திரிக்காய் காத்திருக்கிறேன், நான் கடைவேன், இவ்வளோ நேரம் ஆனாலும் சலிக்காமல் கடைவேன். நீ என்னதான் 1 மணி நேரம் கடைஞ்சாலும் என்ன வராது. ஆனால் நீ கடைகிறது புளிய ரசத்தில் எதைய தயிரை கடையிற, அப்போ நம்பிக்கை வை, கண்டிப்பாக என்ன வரும் என்ன. நீ யாருக்கு காத்திருக்கிற சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், மனுஷனுக்கு காத்திருக்கல, மற்றவனுக்கு காத்திருக்கல, அவன் செய்வான் இவன் செய்வான்னு காத்திருக்கல, கர்த்தருக்கு காத்திருக்கிற. அப்போ நம்பிக்கையோட காத்துரு சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது பொறுமையாரு, அவசரப்படாத, பொறுமையா. ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் திருப்பி கேட்ப சொல்லணும். முதல்ல என்னப்பா எப்படி காத்திருக்கணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். மூணாவது அவசரப்படாமல் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், அந்த டைமை அவசரப்பட்டு. இந்த நம்ம தான் டென்ஷன் பாட்டியாச்சே, இவன் கடைஞ்சிக்கிட்டே இருப்போம். இப்போது 20வது நிமிஷத்தில் அந்த வெண்ணெய் வருதுன்னு வச்சுக்குவோமே, இவன் என்ன செய்வான் தெரியுமா, 19வது நிமிஷம் வரைக்கும் கிடைவான். அந்த 19வது நிமிஷத்தில் டென்ஷன் ஆட போடா என்னடா வரமாட்டேங்குன்னு கிடைவான் பாருங்க. அது மண்ணுப்பானை 2 உடஞ்சி எல்லாம் கீழே போயிடும். சொல்லுங்க இல்லையா. இன்னும் 1 நிமிஷம் 19 நிமிஷம் கடைஞ்சியே, இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வெண்ணெய் வந்திருக்குமே. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் பழமொழி, வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்தில் பானையை உடைச்சிட்டான். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தான், அது வரைக்கும் ஸ்தோத்திரம் கடைஞ்சிக்கிட்டு தான் இருந்தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி தான். சாராலே அட இவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்களே, குழந்தை கொடுக்குறாருன்னு சொல்லுவோம். ஆமாம், ஏன் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை? அப்போல்லாம் உடனே டக்குன்னு பதில் சொன்னேன், கர்த்தர் தருவார் அப்போல்லாம் சொன்னேன். இப்போ என்ன இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்குற, என்ன வேலை பண்ணா? அவள் எடுத்தோன்னு அந்த வேலை பண்ணா. அவளும் காத்திருந்தா கர்த்தருக்காக. 5 வருஷம் 10 வருஷம் காத்திருந்தா. கர்த்தர் புருஷனுக்கு சொல்லிட்டாரு, வானத்தை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்ட்டு. அப்போ நிச்சயமாக தருவாருன்னு இவளும் காத்து தான் இருந்தா. அவசரம் உடனே எல்லாம் அவள் அந்த காரியத்தை செய்யலை, காத்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் முடிவுக்கு வந்துட்டான், இதுக்கு மேலே எங்கடா குழந்தை பிறகு போகுது, இத்தனை வருஷமாக காத்திருக்கிறேன், இத்தனை வருஷமாக ஜோம் பண்ணுறேன், இந்த ஆள் ஆபிரகாமை நம்பி, ஆமென், இந்த ஆளை நம்பி நானும் காத்திருந்து இதெல்லாம் உடனே புருஷன்கிட்ட போய், யோ இங்கே வாயா, நீ காத்திருக்கலாம என்னையும் சேர்த்து குழப்பி, இதெல்லாம் நடக்காதியா, உனக்கும் வயசாகிடுச்சு எனக்கும் வயசாகிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு, அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, நீ செத்த சரீரம், இதுவே உன் வயசு என்ன பாரு, இதுக்கு மேலே ஒரு குழந்தை பிறக்காதையா. அதனால என் வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கோ. சூப்பர் தோத்துறோம். ஆமாம், இன்னைக்கு கணவன் மனைவி ஒன்றா போனால் புருஷன் சும்மா சைடில் சும்மா கூட இப்படி பார்க்க முடியாது, ஒரு இட்டி, என்ன அங்கே பார்க்குறேன், இங்கே பாரு. மனைவி பக்கத்தில் இருக்கும்போது இப்படி சொல்கிறவோ அவளே கூட தூக்கி கொடுத்தா இப்படி இருக்கும், மகராசி இப்படி ஒரு போவேன் மனைவி கிடைக்கணுமே, அப்படி தானே வரும். கடைசியில் அவனும் ஏற்றுக்கிட்டான். அவசரப்பட்டு காத்திருந்தியே, இத்தனை வருஷம் காத்திருந்தியே, ஆனால் இப்போ அவசரப்பட்டு பிரைஸ் சொல்ல ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்து பிறந்தது வேறு ஒன்று. அல்லேலூயா. இஸ்மவேல், உன்னுடைய வாக்குத்தத்த சந்ததிக்கும் அவனுடைய சந்ததிக்கு இடையில் என்ன இருக்கும், பயங்கர, அவனுக்கு எதிராக இருப்பான், பகைப்பான், சண்டை வரும், பிரச்சனை வரும். அவசரப்பட்டுட்ட. ஸோ கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம், கொஞ்ச நாள் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் சுயத்தை செய்கிறதா அல்ல, கொஞ்ச நாள் காத்திருந்துட்டு அதுக்கு அவசரப்பட்ட எதையாவது ஒன்று செய்தி கெடுத்து போடுறது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா அவர் செய்யும் வரைக்கும், அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவர் செய்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன, நம்பிக்கையோட இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன, பொறுமையோட காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது. 4வது கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன, நம்முடைய சுயத்தை செஞ்சிடக்கூடாது. தேவ சுத்தத்துக்கு காத்திருக்கிறீன்னா நீ தேவ சுத்தத்துக்கு தான் காத்திருக்கணும். சுயமா தோத்துற சொல்லுங்க. ஆமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிபல் அப்படி தான். கர்த்தர் நல்லா நேசிப்பா, வேத வாசிப்பா, பைபிள் வாசிப்பா, நல்லா ஜோம் பண்ணுவா, ஸ்தோத்திரம். அவளுக்கு திருமண வயது அடைந்தது, அவளும் காத்திருந்தா. கர்த்தர் செய்வார், எப்போ கேட்டாலும் கர்த்தர் செய்வாரையா, ஆண்டவர் என்ன கைவிடுவாரா? ஆனால் அவருடைய பிள்ளை எத்தனை வருஷமான அவருடைய பிள்ளையா இருக்கிற, சும்மா விட்டுருவாரா, என்ன வெக்கப்படுத்திடுவாரா? செய்வார். இப்படி ஒரு விசுவாச வார்த்தைகளை பேசுவா அந்த சகோதரி. திடீர்னு ஒரு நாள் பார்க்குற, ஆண்டவர் ஸ்தோத்திர ரோட்டில் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறா. ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போய், என்ன அவ சொல்றாடா, போங்கயா, எவ்வளவு நாளையா காத்திருக்கிறது சொல்லுங்க. இல்லையா, நானும் பல வருஷமா காத்திருந்தேன், எனக்கு வயசாகிட்டு போகுதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிருச்சு, எல்லாம் குழந்தை பெற்றுட்டாங்க, அவங்களாம் என்ன கேட்குறாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் குழந்தை இல்லை, கஷ்டமா இருக்குதுயா, அதனால எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, நீ சும்மா ஒவ்வொரு வாரம் வந்து அப்படி செய்வார் இப்படி செய்வார் அடிச்சுடுவேன், நானும் அதை நம்பி போவேன். தோத்துறோம், நான் பார்த்தது வேலைக்கு ஆகாதுன்னு நானே கல்யாணம் பண்ணிட்டேயா. தோத்துறேன் சொல்லுங்க. ஆமேன். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நீ கர்த்தருக்கு காத்திருக்காத லிஸ்ட்ல இருக்கிற ஆளு. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா, நீயா உன்னை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பெண்ணை கூட ஒரு மாப்பிள்ளை கூடன்னு தேவ சமூகத்தில் நீ உட்காராத ஆளு. தோத்துறோம். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கர்த்தர் ஏற்ற உன்னை தருவார்.
கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல மட்டும் சண்டை குழப்பம் வராதா பாஸ்டர்? அதுலேயும் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தீர்ப்பாங்க, ஆண்டவர் தீர்த்து வைப்பார். உனக்கு மாப்பிள்ளை வேணுமா? கர்த்தருக்கு காத்துரு. பொண்ணு வேணுமா? கர்த்தருக்கு காத்துரு. உன் இஷ்டத்துக்கு எவனையாவது லவ் பண்ணிட்டு எவளாவது ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீ அப்படி லவ் பண்ண, எனக்கு நான் போயா நீ பெரிய சர்வ வல்லவரா? அதை விட நான் வல்லவர். எனக்கு தெரியும் யாரை கல்யாணம் பண்ணணும், எனக்கு தெரியும் நான் நல்ல பிள்ளை, எனக்கு செலக்ட் பண்ண தெரியும். நீ யோசனைகள் பெரியவர், அறிவில் அளவில், அதெல்லாம் வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ போறேன்னு அர்த்தம். தெனாவட்டா போறேன்னு அர்த்தம். ஆண்டவரை தூக்கி போட்டின்னு அர்த்தம். நீயா எனக்கு விரும்புகிற ஒருத்தனை எனக்கு விரும்ப. நீ தேவனுக்கு காத்துரு. வயசாகுதை காத்துரு. தேவன் பெருசாக செய்வார், சிறப்பாக செய்வார். அவனை விட உனக்கு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தியானிக்கும் போது அழகான ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம்னா, நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது வேற எவனுக்காவது சீக்கிரமாக நடந்துருச்சுன்னா அவனுக்கும் கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுவார், அவனையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். அவனை பார்த்து நீ எரிச்சல் அடையாத, பொறாமப்படாதங்கிறார். இன்னொன்று, சில பேர் பாவம் செய்வான், அக்கிரமம் செய்வான், அவனுக்கு கூட சில காரியங்கள் நடந்துடும். அவனையும் பார்த்து பொறாமப்படாத. நீ கர்த்தருக்கு காத்திருந்தேன்னு சொன்னால் உனக்கு ஏற்ற வழியில் நான் செய்ய போகிறேன். அதனால் அவசரப்பட்டு ஏற்கனவே உன்னை விட முந்திக்கிட்டு யாருக்காவது நடந்திருக்கும். நான் திருமணத்தை மட்டும் சொல்லலை, பொதுவாக எல்லாத்தையும். அவனை பார்த்து நீ என்ன செய்யாத. இப்போ நம்ம அப்படி தானே செய்கிறோம். ரோட்டில் போகும்போதெல்லாம் கண்ணை சும்மா வச்சுக்கிட்டு போகிறது இல்லை, ரெண்டு பக்கம் பார்த்துட்டு போகிறது. இவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், மாடி மேலே மாடி கட்டி நல்லா தான் இருக்கிறான். வீதியில் போகும்போதெல்லாம் சும்மா இருக்கிறது இல்லை. எல்லா வீட்டுக்காரன்னு நினச்சி எல்லாம் ஜெபம் பண்ணுறானா, ஆராதிக்கிறானா, சர்ச்சுக்கு வரானா, பரிசுத்தமாக்குறானா, நம்மளோட நல்லா தான் இருக்கிறான். நாம் ஓட்டாண்டியாக உட்காந்துக்கிட்டு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உயர்வு இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, அது என்னடா லைஃபு. அவனை பார்த்து எரிச்சல் அடையுது, பொறாமப்படுறதும் ஆதங்கப்படுறது. சரி, இது ரட்சிக்கப்படாதவனை பார்த்து. சில பேர் என்ன செய்வோம், ரட்சிக்கப்பட்டவனையே பார்த்து சபைக்குள்ளேயே மற்றவங்களை பார்த்து சொல்ல. ஒருத்தர் சாட்சி சொன்னாங்கன்னா உண்மையிலே நீ நல்ல மனசாக இருந்தால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு இப்படி ஒன்று செஞ்சிட்டீங்க, இந்த பிரதருக்கு இப்படி செஞ்சிட்டீங்க, சோத்துறோம். அதுதான் நல்ல மனசு. ஆனால் ஒருத்தர் சாட்சி சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? சண்டை. யாரோட? ஆண்டவரோட. அவனுக்கெல்லாம் செஞ்சுட்டீங்க, இவங்களெல்லாம் செஞ்சுட்டீங்க, நான் இப்போ சாட்சி சொல்கிறது, அப்போ நான் என்ன எத்தனை நாள் காத்திருக்கிறது? அப்போ சில நேரத்தில் உனக்கு ஒரு ஏக்கம் வரும்பாரு. அடுத்தவங்களோட ஒப்பிடும்போது, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு, அந்த குடும்பம் நல்லா இருக்குது, என் குடும்பம் ஏன் அப்படி இருக்குது? அந்த குடும்பம் தலை நம்பந்துருக்கு, நான் ஏன் வெக்கப்பட்டு இருக்கிறேன்? அந்த குடும்பத்தில் எல்லாம் நடந்துருச்சு, ஏன் எங்கள் குடும்பத்தில் நடக்கலை? என்ன இது? அப்போது ஒருத்த பாவியாக இருந்து ஆசீர்வாதம் அதுன்னு இருக்குதுன்னா அவனை பார்த்தும் பொறாமப்படாத. கர்த்தர் உனக்குன்னு செய்ய போறாரு அப்படின்னு சொல்ல வர்றார். சொல்லுங்க ஆமென். அடுத்தது, ஒருத்தன் விசுவாசியா இருப்பான், கர்த்தரே அவன் ஆசீர்வச்சிருப்பாரு, கர்த்தரே அவன் காரியத்தை வாய்க்க பண்ணியிருப்பாரு. அவன் மேலேயும் பொறாமப்படாத, அவன் மேலேயும் எரிச்சல் அடையாது. சொல்லுங்க ஆமென். இந்த ரெண்டையும் நம்ம செய்யறோமா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்லியது இந்த வசனத்தை படிக்கும்போது நான் எனக்கு ஆச்சரியமாக, இப்படி ஒரு வசனம் இருக்கா? அப்போது கவனிக்கணும். மற்றவன் அவன் அவன் விசுவாசியாக இருப்பான், அவன் கர்த்தர் தான் அவனுக்கு வாய்க்க பண்ணியிருப்பார். அவன் மேலேயும் பொறாமப்படாத. என்னாண்டவர் அவனுக்கு மட்டும் செஞ்சுட்டீங்க, எனக்கு செய்யலை. அவனுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, எனக்கு கிடைக்கல. அவன் பாஸ் பண்ணிட்டேன், நான் பாஸ் பண்ணல. அவனுக்கு ப்ரொமோஷன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. இது என்னது? என்னோட தான் இருந்தால் நாங்கள் ஒன்றா தானே ஜோம் பண்ணோம், ஒன்றா தானே சர்ச்சுக்கு போனோம். அது எப்படி அவன் அப்படி நீ நினைக்காத. உனக்குன்னு ஒரு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் நடந்துருச்சுங்கிறதுக்காக உனக்கு நடக்கும்னு நீ நினைக்காத. அவங்களுக்கு நடந்தாலும், உனக்கு லேட்டானாலும் தாமதமானாலும் உனக்கு பெஸ்ட்டாக கர்த்தர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம், சிறப்பாக கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்துனா நீ கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு, ரெண்டு ஆள் மேல நீ எரிச்சலாகாதுன்றார். சூப்பர் வசனம். அதை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டு பேர் மேல நீ பொறாம கொள்ளாத. யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிற மேல சொல்றாரு. ஹலோ, சும்மா ரோட்ல போறவரை பார்த்து சொல்ல, யாரை பார்த்து சொல்றாரு? தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுக்காய் காத்திருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேர் மேல பொறாம கொள்ளாத, எரிச்சல் அடையாத, ஆதங்கப்படாத, ஏக்கம் கொள்ளாது. யார் ரெண்டு பேர்? ஒன்று காரிய சித்தி உள்ளவன். அப்படின்னா அவன் யாராக தான் இருப்பான், கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருப்பான். ஏன்னா யோசேப்பு யாரா இருந்தான்? அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். காரிய சித்தின்னு என்ன அர்த்தம்? காரியம் வாய்க்கிறது, அதான் சித்திக்கிறதுனா வாய்க்கிறதுன்னு அர்த்தம். காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னா அவன் எதை தொட்டாலும் வாய்க்குதுரா. அடே, அவனுக்கு இப்போ எல்லா காரியம் வாய்ச்சிருச்சுரா, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் அவனுக்கு நடந்துருச்சுரா. ஆக கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது, கர்த்தர் ஒருத்தனை கொடுக்கும் போது நீ அவனை பார்த்து எரிச்சல் அடையாத. ஏன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆளு. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆளா இருக்கிறதுனால கர்த்தரே இன்னொருத்தனை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தரே இன்னொருத்தனை உயர்த்தும் போது நீ அவனை பார்த்தும் பொறாமப்படாத, எரிச்சல் அடையாத. அது ஆண்டவர்கிட்டையும் சண்டைக்கு போகாது. இன்னும் அவனுக்கு செஞ்சுட்டீங்க, எனக்கு செய்யல, அவனை விட நான் நல்லா ஜெபம் பண்றேன், அவனை விட நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவனை விட நான் நல்லா ஊழியம் பண்றேன், அவனை விட நான் நல்லா கர்த்தருக்காக, என்ன அவனுக்கு செஞ்சுட்டீங்க எனக்கு செஞ்சு சொல்லாத. ஏன்னா உன்னை வெயிட் பண்றாருனாவே ஒரு விசேஷமா ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம்.
வெயிட் பண்ணுறாரு உன் விஷயத்தில் அப்படின்னாவே சிறப்பாக ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே ஆபிரகாம் தான் ஆகாருக்கு கல்யாணம் ஆன உடனே பிறந்துருச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், இஸ்மாயில். ஆனால் லேட்டாக வந்தாலும் அது லேட்டுன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் ரைட் டைமில் செய்வார். அவர் ஃபிக்ஸ் பண்ண டைம் அது நமக்கு லேட்டாக தெரியுது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதுதான் ரைட் டைம். ஆண்டவருக்கு தெரியும் அதுதான் ரைட் டைம். அந்த நேரத்தில் உனக்கு செஞ்சாதான் அது உனக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக யாரையாவது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தா நீ என்ன உனக்கு இல்லையோ அது மற்றவங்களுக்கு இருக்கும்போது அவங்கள பார்த்து பொறாமப்படாத, கேள்வி கேட்காத, ஆண்டவர்கிட்ட சண்டை போடாத. என்ன ஆண்டவரே அவனும் ரட்சிக்கப்பட்டான் நானும் ரட்சிக்கப்பட்டான், 2 பேரும் ஆலயத்துக்கு போறோம், அவங்களுக்கு நடந்துருச்சு எனக்கு நடக்கல. ஓய், காரிய சித்தி உள்ளவன் மேல என்ன ஆகாத, ரெண்டாவது இன்னொருத்த மேல எரிச்சல் ஆகாதீங்கிறார். யார் அது? யாரு? தீவினை செய்கிற மனுஷன். அவன் யாரு? அட யார் சொல்லுங்க? ரட்சிக்கப்படாதவன் பாவி. அவங்க கூட சில நேரத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இன்னும் அது அவன் நல்லா இருக்கிறான், ஜெபம் பண்ணுறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்ல, சர்ச்சுக்கு வரதில்லை, பாவம் பரிசுத்தமாக இருக்கிறதில்ல, அவன் நல்லா இருக்கிறான். சொல்லாத, அவனை பார்த்து ஏங்காத, அவனை பார்த்து பொறாமப்படாத. ஏன்னா தீவனை செய்கிறவன் கர்த்தருக்கு சோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. 9ஆம் வசனம், பிரைஸ் தி லார்ட். என்ன நடக்கும்? அவன் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஐயா சீக்கிரம் நடந்துருச்சு, அவன்லாம் நல்லா இருக்கிறான்னு என்னைக்கு நினைச்சிடாத. ஒரு சோதனை வந்து அவன் விழுந்து போவான். காரணம், அவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, நீயோ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நல்லா தான் இருக்கும். ஆனால் சோதனை வருது, மழை வருது, வெள்ளம் வருதுன்னா அவன் பாறையின் மேல் கட்டப்படாம மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. அவன் உன் வீட்டை விட பெரிய பங்களா மாதிரி இருக்கலாம், நீ குடிசை வீடாக கூட இருக்கலாம், ஆனால் அது விழுந்து போகும். நீ கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கண்மலையாக இயேசுவின் மேல் கட்டப்பட்ட வீடு, அது விழுகாது. ஆக என்னை விட ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல, அவன் நடந்துருச்சு எனக்கு சொல்லாத. ஏன்னா அது நிலைக்காது அவனுக்கு. யாருக்கு? தீவினை செய்கிறவனுக்கு, பாவிகளுக்கு. ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தாலும் அது நிலைக்குன்னு சொல்ல முடியாது, அதை அனுபவிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா உனக்கு கர்த்தர் கொடுத்தாருனா அனுபவிக்க வைப்பார், கர்த்தர் கொடுத்தாருனா சிறப்பா கொடுப்பார், கர்த்தர் செய்தாருனா பெருசா செய்வார். ஹல்லேலூயா. அதனால நீ பாவிகள் மேல கம்பேர் பண்ணி பேசுற வேலையை விட்டுரு. பேசுனீங்களே இல்லையா? ஒத்துக்குங்க. மற்ற ஆளுக்கு மேலே இவன் நல்லா இருக்கிறான், நம்ம ஏன்டா அப்படி இருக்கிறான், இவனுங்கெல்லாம் உயர நடந்துருச்சு, நமக்கு ஏன்டா நடக்கலை, அவன் பாவிகள் அக்கிரமம் பண்ணுறான், இது நமக்கு. அவனுக்கு வந்தாலும் அவர்கள் சீக்கிரம் அது என்ன ஆவாங்க? நிலை இல்லாதது. அப்படிப்பட்டவங்க மேலே 8ஆம் வசனம், கோபத்தை நெகிழ்ந்துரு, உக்கரத்தை விட்டுரு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கடைசியில் அந்த எரிச்சல் வந்துச்சுன்னா என்ன ஆயிருன்னா, இப்படி ஏன் கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாருன்னா, ஏன் பாவிகள் மேலே அல்லது மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடந்ததை நினச்சி நீ கம்பேர் பண்ணி அல்லது எரிச்சல் அடைஞ்சின்னா என்ன ஆகுன்னா, நீ பாவத்தில் விழுந்துடுவேன், நீ ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவேன். அட போடா, எத்தனை நாளாக காத்திருக்கிறது, அவனெல்லாம் அவன் பாவம் செய்கிறவனுக்கு நடக்குது, பரிசுத்தமாக இருந்தார், நானும் பாவம் செய்கிறேன், கர்த்தரை தேடாதவனுக்கு நடக்குதுன்னா தேடுன்னு எனக்கு நடக்குது, நானும் போய் தேட முடிறேன் என்று இப்படி கம்பேர் பண்ணுறவன் ரொம்ப நாளாக இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எரிச்சல் அடைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீ பின்வாங்கி போவ, நீ வழி விலகி போவ, நீ விழுந்துடுவேன். அப்போ ஸ்தோத்திரம் சத்தமாக சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் அல்லது காத்திருக்கிறவள். சொல்லுங்க, மற்றவங்களுக்கு நடந்துருச்சுன்னு நான் பொறாமப்பட மாட்டேன், எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து. ஹலோ, ரொம்ப அவசரப்படாத, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாத, மற்றவனுக்கு நடந்துருச்சுன்னு நீ ரொம்ப ஏக்கம் கொள்ளாத. உனக்கும் ஒரு டைம் வரும், சூப்பராக செய்ய போகிறாரு, அடுத்த லெவலுக்கு போக போகிற, நீ தான் அப்கிரேட் பண்ணப்பட போகிறாரு ஆண்டவரே, உயர பறக்க போகிற. முக்கியமான ஒன்று சொல்லணும், என்னன்னா இது நடக்கணும்னா இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிட்டு இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எனக்கு நடந்தே ஆகணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய முயற்சிகளை நான் உயர பறந்தே ஆகணும். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருக்காய் காத்திருக்கிற. 5வது, முதலாவது என்ன சொன்னேன்? நம்பிக்கையோடு. 2வது பொறுமையாரு. 3வது அவசரப்படாத. 4வது சுய சித்தமாக எதையாவது செஞ்சு கெடுத்துடாத. 5வது சொல்லுங்கள், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத. 6வது ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. காத்திருக்கிறோன்னா சும்மா உட்காந்து தூங்குறது இல்லை இல்லையா? காத்திருக்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறான், கர்த்தர் செய்வாரியா நீ படுத்தூங்குடா, கர்த்தர் அதல்ல. காத்திருக்கிறன்னா படுத்தூங்குறது இல்லை. ஆண்டவர் சோத்திர. கர்த்தர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், தம்முடைய உயிர்த்தெழுந்த பிறகு ஜனங்களை சீசர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும்படியாக பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் போய் ஒரு மேல் வீட்டறையில் காத்துரு, எருசலேமில் காத்துருங்க. அப்போ காத்திருக்குன்னா, கர்த்தர் செய்வாரா, ஏதோ அபிஷேகத்தை ஊற்ற போகிறாரா, அது வரைக்கும் தூங்க. எங்கடா தலைகாணிப்பா, அப்படி தூங்கலை. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அது வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பறக்குது, துதி பறக்குது, ஆராதனை பறக்குது. சாப்பாட்டை மறந்துட்டானுங்க, தூக்கத்தை மறந்துட்டானுங்க, வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல. அபிஷேகம் ஊட்டுறன்னு சொல்லிட்டார். அது வர்ற வரைக்கும் காத்திருக்கிறதுனா சும்மா உட்காந்துருக்கிறதா அர்த்தம் அல்ல. காத்திருக்கிறதுனா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், துதித்து கொண்டிருக்கணும், ஆராதித்து கொண்டிருக்கணும். அதுதான் நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டா, காத்திருக்கிறதுனா சும்மா இருக்கு. இல்லை, காத்திருக்கிறதுனா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு, துதிச்சுக்கிட்டு இருங்க, ஆராதிச்சுக்கிட்டு இருங்க. ஸோ
நம்புற மட்டும் கையை உயர்த்தி தகப்பனே, இந்த மாதத்தில் என்ன அப்கிரேட் பண்ண போறக்கா ஸ்தோத்திரம், எனக்கு புது பலனை கொடுக்க போறக்கா ஸ்தோத்திரம், செட்டைகள் அடிக்க போறக்கா ஸ்தோத்திரம், எழும்ப போறக்கா ஸ்தோத்திரம், உயர பறக்க போறக்கா ஸ்தோத்திரம். காத்திருக்கிறேன்னா சும்மா அப்படியே இருக்கிறது இல்லை. என்ன சொல்ல போனால் மற்றவன் நீ காத்திருக்கும் போது உன்னை மற்றவனோட கம்பேர் பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் இப்போ இது என்ன நடக்குதுன்னா, நாம் பேசாமல் இருந்தாலும் அவன் விட மாட்டான். யார் அவன் எனக்கே நடந்துருச்சு உனக்கு நடக்கு, ஆனால் எனக்கே வேலை கிடச்சி உனக்கு கிடைக்கல. இருக்கிறவன் வந்து குழப்பம். அல்லேலூயா. அப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள் ஆமே. அடுத்தவன் வந்து குழம்புனாலும் நீ குழம்பக்கூடாது. அடுத்தவன் வந்து தூண்டினாலும் நீ வந்து குழப்பினாலும் நீ குழப்ப. நீ அவனை பார்த்து அடிச்சே பார்த்துக்கிட்டே இரு. பொறுத்துரு, கர்த்தர் செய்ய போகிறத பார்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிறவன் வந்து சொல்ல, என்ன பெரிய ஜோம் பண்ண, அதிகாலை ஜோம் பண்ண, பயங்கர சத்தம் போடு, பரிசுத்தம் பரிசுத்தம்னு பெரிய முளை உன் குடும்பத்திலேயே எப்படி, உன் வாழ்க்கையே எப்படி. எவன் சொன்னாலும் சரி, ரே நான் தேவனுக்காய் காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என்னையும் எழும்ப செய்வார், உயர பறக்க செய்வார், புது பலனை கொடுப்பார், நான் இப்படியே இருக்க போறதில்லை. சொல்லுங்க ஆமென். அப்போ 7வது காரியம், அடுத்தவனை குழப்பும் போது, அடுத்தவனை வந்து சோத்திரம் அப்படியெல்லாம் சோர்வடைய செய்யும்போது நீ சோர்வடையாத. கடைசியாக உன்னை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னா, இதுவரைக்கும் நீ பறந்தது உன் பலத்தால், இனிமேல் நீ பறக்க போவது கர்த்தர் கொடுக்குற பலத்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இதுவரைக்கும் நீ பறந்தது யார் பலத்தால்? உன் சொந்த பலத்தால். இப்போ நீ பறக்க போகிறது யார் பலத்தால்? ஏன்னா இந்த பலன் யார் கொடுத்தது? ஸோ கர்த்தர் ஒரு அப்கிரேட் கொடுப்பார் பார் உனக்கு. இது வரைக்கும் சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு, சொந்த ஞானம், வேலைக்கு ஆகலை, உட்காந்துக்கிட்ட எல்லாம் போய் அப்படி. இனி கர்த்தர் உனக்கு ஒரு புது பலன், புது அறிவு, புது ஞானம், புது அபிஷேகம், புதிய பாதை கொடுக்கிறார் பாரு. நான் கர்த்தரை நான் தூக்கி விட்டாருன்னா, சொந்த பலத்தால் பறந்த கழுகு சோர்வடைஞ்சு உட்காந்துருச்சு. தேவ பலத்தால் பறக்கிற கழுகு இனி இளைப்படையார், இனி சோர்வடையார். அப்படி சொல்லி முடிக்கிறார் அந்த வசனத்தை. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:31. சீக்கிரம் எடுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதுக்கப்புறம் வர்றது முக்கியம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல கையை தட்டி என் அன்பு தேவ பிள்ளைய நீ பல கவனிக்கணும். அவனுக்கு நடந்துருச்சு, இவனுக்கு நடந்துச்சுன்னு நினைக்காத. அவன் ஓடுவான், உனக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் படுத்துக்குவான். ஆனால் கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்து ஓட வைப்பார். தொடர்ந்து நீ வாழ்க்கை முழுவதும் உயிருள்ள வரைக்கும் கர்த்தர் வருகை வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்ப. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சோர்ந்து போக மாட்ட. ஏன்னா அது முதல்ல சோர்ந்து போனது சொந்த பலத்தில், முதல்ல சோர்ந்து போனது நஷ்டமானது நீ சொந்த சுய புத்தியில் செஞ்சது, முதல்ல நீ விழுந்து போனது காரணம். ஆனால் இனி தேவனை தூக்கி விடுவார். கர்த்தரோட ஆசிரியர், கர்த்தர் ஒரு புது பலன், புதிய ஞானம், செய்டா அப்படி செய்டான்னு சொல்லுவார் பாரு. இதுக்கப்புறம் நீ இளைப்படைய மாட்டேன்னா இந்த களைப்படைய மாட்டேன்னு அர்த்தம். இனி நீ களைப்படையவே மாட்ட, இனி நீ சோர்ந்து போகவே மாட்ட. திரும்ப வந்து அங்கே உட்கார மாட்ட, இறகு போச்சு அல்லது அழகு போச்சுன்னு பலன் போச்சுன்னு உட்கார மாட்டேன். ஸோ குட் நியூஸ், கர்த்தருக்கு காத்திரு, மனுஷனுக்காய் காத்திருக்காத. கர்த்தருக்கு காத்திரு, சுயமா ஒன்றையும் செய்யாது. கர்த்தருக்கு காத்திரு, அவசரப்படாது. கர்த்தருக்கு காத்திரு, மற்றவனோட உன்னை ஒப்பிடாது. கர்த்தருக்கு காத்திரு, எவனாவது உன்னை குழப்பினா குழப்பிடாத. தேவன் என்ன செய்தே தீர்வார், பொறுத்திருந்து பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் மோசே கழுத்து வந்து பிடிச்சான். என்னமோ பெரிய ஆண்டவர் கானானுக்கு போகிறாரு, அப்படி இப்படி கூட்டு போகிறாருன்னு இப்போது விடுதலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு என்ன துரத்திட்டு வரையா, எகிப்தின் சேனை வருதையா, ஓடி தப்பிக்கலான்னா முன்னாடி செங்கடலையா, வசமாக மாட்டிக்கிடுமா, என்னையா நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது மோசே சொன்ன ஒரே வார்த்தை, பொறுத்திருந்து பாரு, கர்த்தர் செய்ய போகிறத. கோலம் நீட்டுனா செங்கடல் பிளந்தது, எல்லாரும் தாண்டி போயிட்டான். அப்படியே கடல் பிளந்துருச்சுனா எல்லாரும் போகிறான், நம்மளும் போகலான்னு எகிப்தின் சேனை வந்தாடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தாண்ட வரைக்கும் செங்கடல் பிளந்து நின்றுச்சு. அவனுங்க தாண்டி போய் எகிப்தின் சேனை எதிரிகள் கடலுக்குள்ளே வரும்போது கடல் மூடிடுச்சு, செத்தான். ஒரு எல்லாரும் அத்தனை சேனைகள் அழிந்து போனது. இங்கே பாரு, பொறுத்து. நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ரொம்ப முக்கியம். எவனை உன்னை குழப்பினாலும் நீ சொல்கிறதும் சரிதாக்க, நான் இத்தனை நாள் அச்சோ மணி ஒன்றுமே நடக்கு, இப்படி ஜால்ரா போடாத. எவனை குழப்பினாலும், யார் உன்னை அவிசுவாசமாக தூண்டினாலும், உன் வார்த்தையிலேருந்து வர வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை வாயிலேருந்து, பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார், எனக்கும் குழந்தைகள் பிறக்கும், பொறுத்திருந்து பார், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், பொறுத்திருந்து பார், என் புருஷனும் ரட்சிக்கப்படுவான், என் பொறுத்திருந்து பார், எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், என் குடும்பம், நானும் ஊழிய செய்வேன், நான் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார், பொறுத்திருந்து பாரு, நானும் பாஸ் பண்ணுவேன். சொல்ல இந்த மாதம் அப்கிரேட் பண்ணுற மாதம் ஒன்று, இருக்கிற நிலையிலேருந்து ஒரு படி மேலே ஒன்று உயர்த்த போகிறார். நிறைய பேர் பலபடி மேலே போக போகிறீங்க, நிறைய பேர் உயரமாக போய் பறக்க போகிறீங்க. நீ இப்படியே உட்கார்ந்துருக்க போவதில்லை.
இப்போ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார், இது நடந்தே ஆகணும். இதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இப்போ நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு செய்யுங்க. சொல்லுங்க ஆமென். இந்த மாதம் முழுவதும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. அதிகாலையில் எழுப்புங்க. கொஞ்சம் பேர் தான் அதிகாலையில் எழும்புறீங்க, நிறைய பேர் சுட்டு போட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அதிகாலையில் எழும்பு, உன்னை கர்த்தர் எழும்ப செய்வார். நீ எழும்பாமல் படுத்து கிடந்தீங்கன்னா உன் வாழ்க்கை அப்படி தான் படுத்து கிடக்கும். நீ நினைக்கிற காரியமும் படுத்து கிடக்கும். நீ அதிகாலை எழும்பிப்பார், கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஒரு அல்லேலூயா. போன மாதம் எந்திரிச்சையா, ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சியா, எந்திரிக்க முடியலையா, தோத்திரம், ஜெபம் பண்ணிட்டு போட்டு கர்த்தர் செய்வார். எழுமணிப்போம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவங்க புது பலன். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிறவனா என்னை மாத்துங்க. சொல்லுங்க, நான் நம்பிக்கையோட விசுவாசத்தோட காத்திருக்கணும். ஜெபிங்க. நான் பொறுமையோட காத்திருக்கணும். ஜெபிங்க. நான் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஏற்ற வேலை வர வரைக்கும் நான் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேலை வர வரைக்கும் என்னுடைய டைமில் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தருடைய டைம், கர்த்தருடைய வேலை வரைக்கும் நான் காத்திருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவனோடு ஒப்பிடக்கூடாதப்பா. மற்றவங்களுக்கு நடந்துருச்சு ஆனால் நான் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, எனக்கு சுகம் இல்லை, சோர்ந்து போகக்கூடாது. மற்றவங்களுக்கு காரியம் நடந்துருச்சு, எனக்கு நடக்கல, சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, அடுத்தவங்க என்ன குழப்பும் போது, அடுத்தவங்க நான் விசுவாசத்தை உண்டுபடி பேசும்போது நான் அசஞ்சிடக்கூடாது, நான் குழம்பிடக்கூடாது, நான் விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் காத்திருக்கணும், உமக்கு தான் காத்திருக்கணும். சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கு நான் காத்திருக்க கூடாது. ஜெபம் பண்ணுங்க. எந்த மனுஷனுக்கு நான் காத்திருக்க கூடாது. என் காரியத்துக்காக உங்களை மட்டுமே நம்பி காத்திருக்கணும். மூச்சுள்ள சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, கர்த்தரை மட்டும் நம்பியிரு. கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். இருக்கிற நிலையிலேருந்து ஒரு நீ வேற லெவலுக்கு போகிற நம்பு. அதுக்காக உழைச்சிரு, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு, அதிகாலை எழும்பு, நல்லா ஜெபம் பண்ணு. இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஓயாம அதுக்காக முயற்சி எடு. பரலோக பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தொடர்ந்து எங்களை நடத்தும், எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சொல்கிற நிறைவேறதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்கப்பா, ஆகவே எங்களுக்கு நிறைவேற்றுங்க. கர்த்தர் பேசுங்க. நன்மை, கிருபை, சுகம், பலன், ஆசீர்வாதம், பரிசுத்தம், அபிஷேகம் இந்த மாதம் எங்களோடு இருக்கட்டும். தீமை, ஆபத்து, விபத்து, மரணம், பாவம், சாபங்கள், இருள், அந்தகாரங்கள் எதுவும் எங்களை அணுகூடாது. எங்களை மட்டும் இல்லை, வராத பிள்ளைகளையோடு தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.